பிள்ளைகளிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகள் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, காலை வேளையில் அவங்களுடைய சமூகத்துக்கு கூறி வந்து மிகவும் நன்றி. இந்த நாளிலும் இந்த சிறுவை நேரத்தில் எங்கள் ஆசீர்வாதம் மிகவும் நன்றி இயேசுப்பா. நாங்கள் இந்த காலக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர்வதியும் நாங்கள் காலக்கூடிய ஒரு ஒவ்வொரு விஷயமும் மனதில் புரிதல் உதவி செய்ய எங்களுக்கு வரத்து பேசுபவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் வந்து பேசுகிற அவங்களோட வார்த்தைகள் மனதில் பதிய உதவி செய்யும். தடைபலர்களோடு பாராட்டு சகல விதிகளும் மகிமெல்லாம் ஒக்கே சொல்லி ரட்சகர் மீட்பரே சொல்லி போல கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேடும் நல்லா ஆரி வாசித்தல் பாய் ரக்ஷா குரு மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 8ஆம் அதிகாரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவ தூதரிலும் சத்ரு சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் வாசித்தார். நாம் அனைவரும் இயேசுநாதர் கற்றுத்தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். தமிழில் ஈஷா ரிச்சர்டும் ஆங்கிலத்தில் சபினா தாமஸும் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அனுப்பினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தார்கள்.
belongs to such as this. When he had placed his hand on them, he went on from them. The scripture portion ends. அடுத்ததாக மெல்ஃபினா மார்டின் மற்றும் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறப்பு பிரார்த்தனை ஏற்பார்கள். எங்கள் மத்தியில் வாழும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் இயேசுவே ஏன் துதிக்க பார்க்கிறீரே, உம்மை உயர்த்துகிறோம். நமது அரணான கோட்டையான நம் ஜீவனின் அதிபதியை யாவரும் கைகளை தட்டி வாழ்த்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சர்வ வல்லவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து நிழலில் தங்கும் பெரிய சாக்கியத்தை பெற்ற நம் தேவனை துதிப்போம். தேவாதி தேவனை துதித்து பாடுவோம். நம் காரியத்தை வாய்ப்பு பண்ணும் தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், நம்மை கடைசி வரைக்கும் நடத்தி செல்கிற நம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Amen.
ஸ்தோத்திரமே. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்றைய தினத்தில் நாம் ஒருமித்து நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கொடுத்த வாக்கை முடிக்கும் வரைக்கும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேற உதவி செய்கிற தேவன், எப்பொழுதும் நம்மை மறவாத தேவன். மலைகளை பெயர்ப்பிக்கிற தேவனுக்கு நம் தடைகள் எம்மாத்திரம், மறைத்தோரை எட செய்கிற நம் தேவனுக்கு நம் நோய்கள் எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியை உண்மை ஆராதிக்கிறேன். சிறப்பு செய்தி கொடுக்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மிஸ்ஸஸ் நான்சி லீனஸ் அவர்களை சண்டே ஸ்கூல் சார்பாகவும் சபை கமிட்டி சார்பாகவும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மிஸ்ஸஸ் நான்சி அவர்கள் ஓங்கார் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பணிபுரிந்து வருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே கடந்த 21 வருடங்களாக ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது மிஸ்ஸஸ் நான்சி லீனஸ் அவர்களுக்கு மிஸ்ஸஸ் ஆனிஜான் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து கௌரவப்படுத்துவார்.
எம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே திறம்பட வழிநடத்தி செல்லும் நமது ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது ஐயாவிற்கு செபஸ்டின் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து கௌரவப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் ஒரு பாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சகமும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகிரகமும் துணையானவர். சங்கீதம் 46:1. நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருப்பவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை தேடினேன் அவர் செவி கொடுத்தார் என்று நீங்கள் அறிவித்தார். சங்கீதம் 24:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. சங்கீதம் 37:4. நான் கர்த்தரை எல்லாரிடமும் சொல்லிருப்பேன் அவர் எப்போது வாயிருக்கும். சங்கீதம் 34:1. பரிசுத்த ஆவியானவருடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடந்துங்கள். சங்கீதம் 96:9. வானத்துக்கும் பூமிக்கும் மேலான தேவன் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை விட்டு கைவிடவும் இல்லை. பேதுருவின் நலனை கண்டு உதவின தேவன் நம்முடன் காக்கிறார். நம்முடன் சந்தோஷமாக நம்முடைய பிள்ளைகள் நடனமாட இருக்கிறார்கள். யாவரும் கண்டு களி கூறுவோம். Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. Jumuru, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re.
ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க அட மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா When I fall down, 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 you lift me up, up, up. When I fall down, 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 you lift me up, up, up. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அழுகுரல் கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார் கர்த்தர் என் மேய்ப்பர் பயம் என்பதில்லை மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை அவர் சொன்னார் அதை செய்வார் கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார் கர்த்தர் என் பக்கம் தோல்வி என்பதில்லை போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி இப்பொழுது ஜூனியர்ஸ் மற்றும் இன்டர்ஸ் பிள்ளைகள் நாடகத்தை கண்டு மகிழுங்கள். நாடகத்தின் தலைப்பு வசனத்தின் படி வாழணும். மம்மி மம்மி என்னப்பா ஆக்டர்? மம்மி நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணுங்க மம்மி நிறைய வசனம் தெரியும் மம்மி அப்படியே ஆக்டர், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ அந்த வசனத்தின்படி வாழ்றியா? வசனத்தின்படி வாழலையாவா அப்படின்னா என்ன மம்மி? பைபிள்ல நீதிமொழிகள் 8:13 சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயக்கும் பயம். இந்த வசனத்தை நீ கை கொண்டனா நீ ஏசுப்பாவே பிள்ளையாகி முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தையும் நீ கை கொண்டனா நீ கிறிஸ்துவின் பிள்ளையாகி கிறிஸ்துவின் சுவாபம் உனக்குள்ள வரும். இது ஏசுவாவோட சுவாபம் எனக்குள்ள வருமா? ஆமா விக்டர், அப்போ நான் வசனத்தின்படியே வாழ்க்கை ஆரோக்கியம் கை பண்றது ரொம்ப நல்லது விக்டர். சோகமா இருக்க ஆனி நான் நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணேன் ஆனா அம்மா என்னை பாராட்டவே இல்லை. அம்மா சொன்னாங்க வசனத்தின்படியே வாழ ட்ரை பண்ணுவேன். ஆமாடா, என் அம்மா அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அம்மா அப்பா சொல்ற மாதிரி வாழ ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம்டா நீ. வாங்க வாங்க அண்ணே அக்கா தம்பி தங்கச்சி பாருங்க பாருங்க சூப்பர் சூப்பர் ஆனது பொம்மை கலர் கலரான பொம்மை 100 ரூபாய் பொம்மை வெறும் 10 ரூபாய் 50 ரூபாய் பொம்மை வெறும் 5 ரூபாய். வாங்க வாங்க ஏ சிட்டுவா டாய்ஸ் வாங்கோ 5 ரூபாய் டாய்ஸ் வாங்கோ. தம்பி நில்லுப்பா,
திருடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமாப்பா? நீ எடுத்த இந்த பொம்மையை நான் 2 பேர் கொடுத்து. இல்ல, இந்த பொம்மை நான் தான் வாங்கினேன். இல்ல, நீ எடுத்தது நான் பார்த்தேன். இல்ல, இந்த பொம்மை நான் தான் வாங்கினேன். தம்பி, பைபிள் சொல்லுது பொய் சொல்றது திருடுறது இதெல்லாம் பெரிய பாவம். அதனால இந்த பொம்மையை அந்த அண்ணன்டே கொடுத்துரு. சரியா இருக்கு, இந்த பொம்மை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும். தூக்கமே முடியலையே, ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாட்டி நீங்க எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் நான் வாங்க பாட்டி, நான் உங்களை விட்டு வரேன். என்னங்க பாட்டி, பார்த்து போயிட்டு வாங்க. டேனி இங்க பாரு. டேனி, நிறைய பணம் இருக்கு. பணத்தை வச்சு நான் டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், எனக்கு ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வச்சு நான் நிறைய விஷயங்கள் வாங்க போறேன். ஆமா, இப்பதான் அவங்க சொன்னேன் களவு செய்யறது தப்புன்னு. ஆமா, நம்மளே இப்படி பண்ணலாமா? அவங்க போறதுக்கு நம்ம ஆசைப்படலாமா? வா. என்ன பையனை வச்சுட்டேன். பஸ் அங்க கீழே இருக்கு சார். அட்ரஸ் பண்ணி சபாஷ் பண்ணியா, இந்த நல்ல காரியத்தை செஞ்சதுனாலே நான் உங்களை பாராட்டுகிறேன். தேங்க்யூ சார். ஆமா சார். பாய். மம்மி, மம்மி, என்னமா இருக்க? மம்மி நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் மம்மி. அப்படியா? நீ என்ன செஞ்ச? நான் மார்க்கெட்ல இருக்கும்போது ஒரு சின்ன பையன் டாய்ஸ் கொடுத்தான். அப்படியா? ஆமா, அப்ப அவன் மசத்துக்கு வேண்டி அவன் எடுத்துச்சு, அவன் மனம் தெரிவிட்டான். ரொம்ப நல்லது. அப்படியே அவன் அந்த டாய்ஸ் எடுத்து அவன் அண்ணன்ட்டே கொடுத்துட்டான். அப்புறம் அப்படியே நாங்கள் வந்துருக்கும்போது வயசான பாட்டி எப்படி பேக்ஸோட வந்துருந்தாங்க. நீ என்ன செஞ்ச? அவங்களுக்கு போய் அந்த பேக்ஸை வாங்கி பஸ் ஸ்டாப் பற்றி விட்டுவாங்க. ரொம்ப நல்லது, நல்லதாக செஞ்சிருக்கேன். அப்படியே கீழே பாப்பா பர்ஸ் இருந்த பர்ஸ் நிறைய பணம் இருந்தது. ஏன் பணம் வச்சு என்ன செஞ்ச? நானும் நிறைய திங்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணேன். அப்போதான் டேனி சொன்னா, நீயே மற்றவங்களை சொல்லிட்டு நீனே இப்படி பண்ணலாமான்னு. அப்படியே அந்த பர்ஸ் எடுத்து போலீஸ் அந்த எடுத்து கொடுத்துட்டேன். நீயும் உன் ஃப்ரெண்டும் டேனி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நீ வசனத்தின் வழி டெய்லி வாழும்போது நீ கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ முடியும். சரிம்மா. பிள்ளைகளுக்கு வசனத்தின்படி நடக்க பெற்றோராகிய நாம் கற்றுக் கொடுப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைத்ததை ததித்திட வேறு எவரும் இல்லையே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. தேவனாலே கூடாத காரியம்
plans unstoppable. நீதியை வெளிச்சமாய் மாற்றுவார், நியாயத்தை பட்ட பகலை விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் நாளிலே இந்த பூமியை சுதந்தரிக்க பண்ணுவார். நீதியை வெளிச்சமாய் மாற்றுவார், நியாயத்தை பட்ட பகலை விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் நாளிலே இந்த பூமியை சுதந்தரிக்க பண்ணுவார். He's not a tyrant, he's strong and powerful. The Lion of Judah, he'll fight our battle. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. அவர் வாக்கு தருவாரே, அதை நிறைவேற்றி முடிப்பாரே. அவர் வார்த்தை நிலைக்குமே, நமக்கு யாவையும் நிச்சயமாய் முடிக்குமே. கூகுள் பண்ணி பார்த்தேன், சந்தோஷமும் இல்ல. ஃபேஸ்புக் நோண்டி பார்த்தேன், சமாதானமும் இல்ல. வாட்ஸ்அப்லயே கிடந்தேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்ல. இன்ஸ்டாகிராமில் இருந்ததையெல்லாம் இழந்தேன். இயேசுவிட வந்தேன், வாழ்வில் வசந்தம் பெற்றேன். அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவிட வந்தேன், வாழ்வில் வசந்தம் பெற்றேன். அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். இன்டர்நெட் அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு. இன்டர்நெட் அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு. எல்லா ஜியும் வெஸ்ட். ஜீவிக்கின்ற ஒருவரே தேவன், அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். 2G 3G 4G 5G எல்லா ஜியும் வெஸ்ட். ஜீவிக்கின்ற ஒருவரே தேவன், அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்டர்நெட் அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு. இன்டர்நெட் அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு. லல்லலலலா, லலலாலலலா, லல்லலலலா, லலலாலலலா, லல்லலலலா, லலலாலலலா, லல்லலலலா, லலலாலலலா.
நான்சி ஈனஸ் அவர்கள் நம்மை செய்தியிலே வழிநடத்துவார்கள். எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். நன்றி இயேசுப்பா, நன்றி கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி கர்த்தாவே, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி. நன்றி இயேசுப்பா, நன்றி கர்த்தாவே. ஐயா இதோ இயேசுப்பா, என்ன அப்பா இந்த ஆலயம் முழுவதும் ரட்சணை என்ன உங்களுடைய பிரசனம் ஐயா இயேசுப்பா நடப்பிக்கும் கர்த்தாவே. உங்க மாறாத பிரசனம் ரட்சணை அப்பா இந்த ஆலயம் முழுவதும் நடப்பட்டும் கர்த்தாவே. என்ன இயேசுப்பா உங்க பரிசுத்த ஆவியானவர் ஐயா இதோ இங்க ஒவ்வொருவரையும் இருதயத்தையும் அப்பா அப்பா ஒரு மனதாய் ஆக்கும்படி உங்க வார்த்தைகளுக்கு நாங்கள் இயேசுப்பா என்ன அந்த வார்த்தைகள் அடைந்திருக்கிற சத்தியங்களை நாங்க அடையும்படி இயேசுப்பா இதோ இந்த இருதயங்களை ஒரு மனதாக ஆக்குங்க ரட்சா. என்ன இயேசுப்பா உங்க வார்த்தைகளை நாங்க என்ன புரிஞ்சு கொள்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க கர்த்தாவே. இயேசுப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஐயா உலகம் ஐயா கருவுல பிரட்டயமாய் இருக்கிறது கர்த்தாவே. என்ன எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறதாய் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா உங்களுடைய சுத்தமான வார்த்தைகளுக்காக இதோ இந்த நேரத்தில் நாங்க எல்லாரும் அப்பா என்ன உங்க பாதப்படியில காத்து இருக்கிறோம் கர்த்தாவே. உங்க சித்தத்தின் படி உங்க சுத்தமான வார்த்தைகளுக்கு உங்க மத்தியில் என்ன இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. செபிக்கிறோம் இயேசுப்பா, செபிக்கிறோம் அப்பா. அந்த சிறு பிள்ளைகளை அருமையாக அவங்களால முடிந்தது ராஜா என்ன நம்ம நாமத்தை அப்பா டான்ஸ் மூலமாகவும் வசன சொல்லி ராஜா ஸ்கிப் மூலமாகவும் இதோ இயேசுப்பா அந்த பிள்ளைகளை அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. உங்களுக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை என்ன உமக்காக வைராக்கியத்தை கொண்டு அப்பா இந்த பிள்ளைகள் இயேசுப்பா என்ன உமக்காக வைராக்கியத்தோட ஐயா வைராக்கியமான ஊழியக்காரர்களாக ஐயா இயேசுப்பா பிந்தி நாட்களில் அப்பா உமக்காக சாட்சியாக இந்த பிள்ளைகள் எழுதும்படி இயேசுப்பா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளோட கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கும் ஐயா. இது உங்க வார்த்தைகளுக்காக உங்க வார்த்தைகளுக்காக என்னோட சமூகத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 19 அதிகாரம் 13-14 வசனம். Matthew chapter 19 verses 13 and 14. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று இந்த இடத்தில் இயேசுவானவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு 2 காரியத்தை எனக்கு காட்டினாங்க, வெளிப்படுத்தினாங்க. அது இந்த நேரத்தில் நம்ம தியானிப்போம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் சீஷர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சிறுவர்களை அந்த இடத்தில் ஏசப்பா ஜெபிக்கும்படி கொண்டு வர்ற நேரத்தில் சீஷர்கள் அவங்களை அகற்றுறாங்க. அதை நம்ம பார்க்கணும். இந்த பகுதியில் சீஷர்கள் அவங்களை அகற்றி ஏசப்பா கிட்ட வர பண்ணாமல் அதை தடை பண்ணாங்க. ஆனா ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளைகளை இடத்தில் வர்றதுக்கு தடை பண்ணாதீர்கள், தடை பண்ணாதீங்க, இந்த பிள்ளைகள் என்கிட்ட வரட்டும். இன்னொன்னு அதுல சொல்றாங்க ஏசப்பா என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளைகள் இந்த பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. 2 ஆழமான சத்தியங்களை இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது நம்ம பார்க்கணும், பிள்ளைகளை என்னிடத்தில் தடை வரும்படிக்கு தடை செய்யாதீர்கள். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையிலிருந்து என்ன சிந்திக்க வேண்டியதுன்னா, are we forbidding our children to come to Christ? நம்ம இன்னைக்கு இந்த பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கிறோமா என்று நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரணம். இப்போ பாருங்க, ஏசப்பா மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், இது உருவாக்குறது யாரு? தேவன் தான். தேவனால இது வந்தது. இந்த தேவன் இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். ஆஸ் அ ஃபேமிலி நம்ம எப்படி ஃபேமிலியா சொல்றோம்னா, அது
அது ஆண்டவர் அது ரொம்ப பிரியப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷனா அது காணப்படுது. அதனால நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமத்துல கர்த்தர் மனுஷனை தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவர் கண்டு ஏற்ற துணையை அவர் என்ன செய்வார், அவர் கொடுக்கிறார். ஏற்ற துணையை அவர் கொடுத்து அந்த ஃபேமிலி யூனியனை அவர் உருவாக்குறதை நம்ம பார்க்கிறோம். அது பின்பாக children they too are the gift of God. பிள்ளைகள் கூட யார் கொடுக்கிறா, தேவன் தான் கொடுக்காங்க. பிள்ளைகள் தேவனிடத்தில் வர்றதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடிப்படையிலான வசனம் கூட சொல்லுகிறது. Psalms chapter 127 3-5 நம்ம பார்க்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நம்ம இந்த வாசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதோ பிள்ளைகள் என்று கர்த்தரால் வந்த ஒரு சுதந்திரம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எப்படியாக வளர்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செய்யறது மட்டும் போதகர் அம்மா அல்லனா சில ப்ராஃபிட்ஸ் ஆஃப் காட் எவ்வளவு பேர் ஊழியம் பண்ண அது சொல்லி சொல்றாங்க. ஊழியம் நம்ம ஒவ்வொரு பேருக்காக நம்ம மேல விழுந்த ஒரு கடமையா அது காணப்படுது. இப்போ நம்ம எல்லாரும் இந்த அநேக பேர் நான் பார்க்கிறேன், எல்லாரும் பேரண்ட் நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆத்துமாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சின்ன பிள்ளைகள் என்னது ஆத்துமாக்கள். How are we going to bring them up in Christ? இந்த ஆத்துமாக்களை ஆண்டுக்குள்ள நம்ம எப்படியாக வளர்க்க போறோம். இன்னைக்கு என்னுடைய யாராவது எனக்காக இது வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். Proverbs chapter 22 verses 6. Start children off on the way they should go, even when they are old they will not turn from it. பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தோம்னா அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. KJV version train your children in the way of God. Train. Now இந்த train word நீங்க பார்த்தீங்கன்னா it is not one day word. ஒரு நாளில் நான் என் பிள்ளையை நான் என்ன செய்ய முடியாது, நடக்க. it is a process. ட்ரெயின் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். அது எப்படின்னா ஹேபிட் ஃபார்மிங். ஒரு ஹேபிட் நான் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு இடத்தில் நான் ஃபார்ம் பண்ணணும். அது என்ன ஹேபிட், செவிக்க வைக்கிறது, வேதத்தை வாசிக்க வைக்கிறது. இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டில் கூட அழகாக பார்த்தோம். வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் அதுபடியாக நடக்கிறது என்ன, அது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட அம்மா சொன்னோட அந்த பிள்ளைகள் அதை என்ன செஞ்சாங்க, கடைபிடிச்சாங்க. ஸோ நம்ம அந்த ஊழியத்தை யார் செய்யறாங்க, இடத்துல அந்த தாயானவர் செய்யறாங்க. மீன்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், சிறு வயதில் we need to train them in God. அவங்கள அந்த ஆண்டவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். நம்ம உபாகமத்தை கூட நம்ம பார்க்குறோம். எனக்காக யாராவது வாசிக்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். உபாகமம் 6-7 வசனம். இதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கு எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உட்கார்ற நேரத்துலையும், படுத்திருக்கிற நேரத்துலையும், வெளியில் போகிற நேரத்துலையும் எல்லாம் எவ்ரி டைம் யூ நீட் டு கீப் ஆன் டெல்லிங் them the word of God. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படி செஞ்சாங்க, எப்படி அற்புதவர் எல்லாம் இது ஃபிக்ஸ்டாக ஆயிருக்கு. யூதர்களை கூட நீங்கள் பார்க்கலாம், அவங்க அந்த சிறு வயதிலே தோறாக பயஹார்ட் பண்ணும்படி அந்த பிள்ளைகளை அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த சிறு வயதில் அந்த தோறாக பயஹார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீனேஜ் ஆகும்போது, அந்த யூத் ஸ்டேஜ் வரும்போது அந்த தோரா இஸ் கம்ப்ளீட்லி பயஹார்ட்டட் பை தோஸ் சில்ட்ரன், அந்த யூதர் பிள்ளைகள். ஸோ ஏன்னா அந்த தோராவை பயஹார்ட் ஆயிருந்தா they know how mighty the God is. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லமையுள்ளவர் என்று அந்த பிள்ளைகள் அறிந்து அவருடைய பாதைகளில் வைராக்கியமாக அவங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவருக்குள்ள they should be serious. நமக்கு தெரியும் இப்போப்பட்ட காலங்களெல்லாம் மாறி போயிட்டு
We are at the end times. எல்லாம் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு வேகம் வச்சு நம்மளுக்கு எல்லாமே we can understand what is happening around us. We are at the end time. இப்படிப்பட்ட காலங்களில் நம்ம பிள்ளைகள் எப்படியாக நிற்கணும் ஆண்டவருக்காக பயங்கரமாக இல்லை. நம்மளுக்கு பயங்கர சுபாவமே ஆண்டவர் கொடுத்தது இல்லை. Fear is not of us. It is of the devil. நம்ம பயப்படவே கூடாது. அன்புள்ளவர்களாக வைராக்கியத்தை கொண்டு ஆண்டவருக்காக நம்ம சாட்சிகளாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். இரண்டாவது காரியம் எனக்கு ஆண்டவர் இடத்துல கற்றுக் கொடுத்தது பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எப்படிப்பட்டவர்கள் உடையது பரலோக ராஜ்யம்? சிறு பிள்ளைகள் மாறி இந்த பரலோக ராஜ்யம் இருக்குது என்று தேவி சொல்றாங்க, இயேசுவா சொல்றாங்க. இதை நான் ஆரோக்கியம் கொஞ்சம் இதை சின்ன பிள்ளை மாதிரி அவங்க பரலோக ராஜ்யமே இட்ஸ் சம்திங் வெரி கிரேட், தி கிங்டம் ஆஃப் ஹெவன். we cannot நம்ம அது இமேஜின் பண்ண முடியாது. அதனால we cannot decipher it. It's so mighty, the kingdom of heaven. And the Lord is comparing the kingdom of heaven to small children. So இதை ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த சீஷர்ஸ் அந்த பிள்ளைகளை என்ன செய்றாங்க, கடத்துறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு அப்படிதான் செய்யுது. பெரியவங்க உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல ஏசப்பா இருக்காங்க, எல்லாம் சீஷர்கள் இருக்காங்க, அதெல்லாம் ஏசப்பா செய்யறாங்க. பெரியவங்க இருக்காங்க அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிள்ளைகளை அந்த இடத்துல நம்ம அனுப்பியிருக்கவங்களும். ஆனா ஏசப்பா பாருங்க அந்த இடத்துல that if we are not one like his children, we cannot enter into the kingdom of heaven. ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, வார்னிங் வார்த்தை. சிறுபிள்ளைகள் மாதிரி நம்ம இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகவே பிரவேசிக்கவே முடியாது. அப்போதான் நான் சிறுபிள்ளைகள் மாதிரி எப்படி நம்ம ஏன்னா சிறுபிள்ளைகள் they are very சிறுபிள்ளைகளே ரொம்ப they are not that mature. ஸோ இதுக்கு தியானிக்க ஆனால் ரெண்டு காரியத்தை நம்ம சொன்னாங்க, ரெண்டு காரியத்தை கற்றுக்கொடுத்தாங்க. It is the Lord is telling us to be like childlike, not childish. நம்ம வந்து பிள்ளைகளே தனமாக இல்லாமல் இந்த childlike குணம் நமக்குள்ள இருக்கும். இப்போ இந்த childlike குணம் என்னது நம்ம பார்க்கலாம். இந்த சிறு பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா the trust on parents ரொம்ப blindly இருக்கு. அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு there is nothing next to it. இவ்வளோ பிளைண்ட் அவங்க அம்மா அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் ஏபியா சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அவங்க கிட்டே வந்து சந்திப்பாங்க, எல்லாமே டீச்சர் கிட்ட தான் சொல்லி வைப்பாங்க. So that is the first thing that children have a strong blind trust they have on their parents. So God is telling us today, இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் தான் இருக்கு நமக்கு யார் இருக்கணும், தேவாதி மேலே நம்ம இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை நினைச்சே we can enter the kingdom of heaven. Proverbs 3:5 நம்ம பார்க்கிறோம். உன் சுயமே சாயம். இப்போ இது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிதான் முடியும். கொஞ்சம் நம்ம சுயசுய சாயம் ஆண்டு மாயம் நம்ம கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. சில நேரத்தில் திங்க் ஆன் ஆர் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளே நம்ம சுய புத்தியை நினைச்சு சில காரியங்கள் செய்யணும். அந்த சிறுபிள்ளைகள் அப்படி இல்லை. சுய புத்தியை பொறுத்தது உங்களுக்கு அது கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டு என்ன சொல்றாங்க, அப்பாற்பட்ட ஒரு நேச்சர் நம்மளுக்குள்ள வரணும். அந்த ட்ரஸ்ட் நம்மளுக்கு நம்பிவிடாங்க. ரெண்டாவது காரியம் கற்றுக் கொடுத்தது வந்து தாழ்மை. இந்த தாழ்மை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப தாழ்மையான பிள்ளைகள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிள்ளைகள் வந்து சர்ச் இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சர்ச்சே பண்ணாங்க. எப்படி இந்த ட்ரெஸ்னால, குவாலிஃபிகேஷனால, the lookனால they don't judge because they don't know what is to judge. They don't know that. இப்படி பார்ப்பட்ட ஒரு குணமும் நமக்குள்ள இன்னைக்கு காணப்படும். We should not know to judge. We should be humble. Humbleness is what the Lord
லவ்ஸ். ஆண்டவருக்கு இஸ் அகேன்ஸ்ட் ப்ரைட். ஆண்டவர் வந்து ப்ரைடுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார். ஆனால் he loves the humble soul. He lifts the humble soul. நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் வேதாகமத்தில். நம்ம பார்க்குறோம் James 4:10, humble yourself before the Lord and he will lift you up. Philippians 2:3-4 ரொம்ப வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் குறித்து ஆண்டவர் ரொம்ப இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹம்பிள்னஸ் நமக்குள்ள வரணும். ஏசப்பாவை கூட இங்கே பாருங்க, அந்த சிலுவை பரியந்தம் அவர் தன்னையே தாழ்த்தினவரை அவர் காணப்பட்டார். பிதாவானவரை நீங்க பாருங்க, ஒரே பேரான குமாரனே அவர் அந்த சிலுவையில பாடுபடும்படி அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்தாங்க. பிதாவானவர் நீங்க பாருங்க, அங்குள்ள உலகத்தை படைத்த தெய்வம். நம்ம பார்க்கணும் எப்படி அவர் வார்த்தையால இந்த உலகத்தையே அவர் படைத்தார். Every human being in the body, every one of us are very different. எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு, எவ்வளோ அருமையாக, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, எவ்வளோ அருமையாக நம்ம எல்லாரையும் இப்படி அவர் படிச்சிருக்கார். அப்பாற்பட்ட தேவன் என்ன செஞ்சாங்க, அவர் ஒரே பேரான குமாரன். இன்னைக்கு நம்ம கூட we will not sacrifice, பட் அவர் ஒரே பேரான குமாரனை அந்த சிலுவை பாவத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஏசப்பாவை பாருங்க, அவர் பிதாவானவர் சித்தத்தை செய்யும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தாங்க. ஏசப்பாவோட only one thing, the will of God, and the will of God was that single soul of this on this earth should not perish. And what was the only outcome? The cross. And the சிலுவை பாடுதல் மட்டும் நம்முடைய ஏசப்பா கலைந்து செஞ்சாங்க. இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவனை எப்படின்னா நம்ம எப்படியாக இருக்கணும், நம்மளும் அப்படி கொண்டாடுறவர்களாக காணப்படும். Our God is a powerful God, almighty God, omnipotent God, all-knowing God. There is no other God can stand before our God. He is such a powerful God. Just imagine, He created the heavens and the earth. He created you and me. Of love, Almighty God, still He humbled Himself. அவரை அவர் தாழ்த்தி இந்த பூலோகத்தில் வந்து மனுஷர்கள் மத்தியில் அவர் இருந்து அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டார். எல்லா பாடுகளும் அவர் பட்டார். இந்த வாரடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை ஆணிகள் அடிக்கும்படி அவர் அவரே ஒப்பு கொடுத்தாரு. ஒரு வார்த்தை இசைப்பா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஃபுல் ஹெவனை இறங்கி வந்திருக்கும். அந்த இடத்துல legions of angels would have come down at His command. ஆனாலும் அவருக்குள்ள யாரா, அவர் மனைவில யாரா இருந்தாங்க, நீனும் நானாக இருந்தாங்க. So then our God is such a God. நம்மளும் அந்த தாழ்மை குணத்தை நம்மளும் என்ன செய்யணும், நம்மளும் அந்த அனைத்து கொண்டவர்களாக காணப்படணும். நம்ம செபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. ஐயா ஏசப்பா, அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த நாளிலும் கூட ராஜா, அப்போ உங்க வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்க கூட பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி. ஐயா இந்த சிறு பிள்ளைகள் மாதிரி ஏசப்பா நாங்களும் அப்பா ஏசப்பா உமக்குள் ஏசப்பா எங்க சுயத்தில் நாங்கள் நம்பினாமல் ஐயா உமக்குள் 100% ட்ரஸ்ட் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. அப்பா தாழ்மை கரித்து கொண்டவர்களாக நாங்கள் இருக்கணும் ஐயா. அப்பா நாங்கள் ஆராதிக்க தெய்வம் நீங்கள் ஏசப்பா. அப்பா நீங்க கூட ஏசப்பா எவ்வளவு தாழ்த்தி ஐயா அந்த சிலுவை பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஏசப்பா. அது போல நாங்களும் தாழ்ந்தவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறவர்களாக, ஐயா அன்புள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைகளே கூட இசப்பா ஞானமாக இசப்பா உங்க பாதப்படியில நாங்கள் நடத்த வேண்டும். அந்த ஞானம் ஐயா இங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அப்பா உங்க உன்னத ஞானத்தால நீங்க நிரப்புங்க கர்த்தாவே. இசப்பா ஒரு பிள்ளைகளையும் அப்பா உங்க பாதையில இசப்பா பேரண்ட்ஸ் ஞானமாக நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளையும் உங்க கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஒரு பிள்ளைகளையும் ஐயா உங்க ப்ரொடெக்ஷனுக்குள்ள நாங்க அர்ப்பணிக்கும் கர்த்தாவே. உமக்கு இசப்பா வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் ஐயா சாட்சியாக எழுப்பும்படி நாங்க செபிக்கிறோம். ஆமென். நான் ஒண்ணுமே இல்லாத என்னையும் கூட ஆண்டவர் இந்த இடத்துல நின்று
வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்த போதகர் ஐயாவுக்கும் போதகர் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி சபை எல்டர்ஸ்க்கும், சபை மக்களுக்கும், சபை பிலிவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை நான் சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். நம்முடைய அழைப்பதை ஏற்றுக்கொண்டு சிறுவர்கள் மற்றும் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் சிறப்பு தேவ செய்தியை அளித்த திருமதி நான்சி லீனஸ் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சண்டே ஸ்கூல் மற்றும் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பாக அறிக்கை செய்ய நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நமது ஞாயிறு பள்ளி பாடசாலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 7:45 மணி முதல் 9:15 மணி வரை நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஞாயிறு பள்ளியில் மொத்தம் 55 மாணவர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. சிறுவர் திரு பள்ளிக்கென்று 6 அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கொண்டு நடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை, ஜெப வாழ்க்கை மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறுவர்கள் வளர்ந்து வருவதை பார்க்கையில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். மனப்பாட வசனம், ஜெபத்தில் மற்றும் பாடல்கள் அனைத்திலும் பிள்ளைகள் ஆர்வமாய் பங்கு பெற்று வருகின்றனர். கதைகள் மூலம் அவர்களுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி வருகின்றோம். ஜெபிக்க மற்றும் சாட்சிகள் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகளை கொடுக்கிறோம். மனப்பாட வசனம் தியானிக்கும்படி, அதன்படி கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை வாழும்படி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரத்திலே ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது இன்வால்வ்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் அவருடைய ஆத்மீய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். திருச்சபையின் போதகர், கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் பெற்றோருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த பணியை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாம் பெற்றோர்களை ஆசிரியர் அந்த அருள்படுகிறார். சண்டே ஸ்கூல் சூப்பர் டீச்சர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வசனம், பாடல், குறுநாடல், பாவனை நாடல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை காண்பித்தார்கள். உற்சாகப்படுத்தோம். 7:45 சண்டே ஸ்கூல் அனுப்பி அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை கற்றுக் கொடுத்தோம். சில பிள்ளைகள் ஒழுங்காக வருவது கிடையாது. நிகழ்வு வரும்போது வருகிறார்கள். தவறு. ஒழுங்க வருவதை காட்டிலும் செலுத்த முடியாது. அவர்கள் பரிசு கொடுக்கப்படும். சில பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் சில நடைபெறாதவர்கள் சொல்கிறார். சில வசத்தை கற்றுக்கொள்ளணும், பக்தியை வளரட்டும், அதை உற்சாகப்படுத்தும். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சபை சார்பாக நன்றி கூறுகிறோம்.